நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின நம்ம பார்ட் 15 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது வந்து பார்ட் 16. இந்த பார்ட் 16ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் சம்மந்தமான அதாவது ஜெனரல் ஸ்டடி சம்மந்தமான கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? இதில வந்து ஜெனரல் ஸ்டடியில மொத்தம் வந்து ஒரு 75 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடியில இருக்கும். 100 கொஸ்டின்ல 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடியில இருக்கும். 25 கொஸ்டின் மேத்ஸ் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பார்ப்போம். எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 15வது நிதிக்குழு எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 2017. இப்ப 2017 தான் 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி 1ல இருந்து 100 வரைக்கும் இதோட கொஸ்டின் வந்து 1ல இருந்து 100 முடிக்கும். தமிழ் கொஸ்டின் வந்து பார்ட் 14, பார்ட் 15லயும் 50, 50ஆ பிரிச்சு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, பார்ட் 16. பார்ட் 16ல ஜிஎஸ் கொஸ்டின் வருது. சரிங்களா? பார்ட் 16ல வந்து ஜிஎஸ் கொஸ்டின் வருது. கொஸ்டின் வந்து எந்த ஆண்டு நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா 2017ஆம் ஆண்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது ஜிஎஸ்டி உள்ளடக்கம் எத்தனை நிலைன்னு கேட்டா 3 டைப்ல இருக்கு. சரிங்களா? அதாவது 3 வகைப்படும். ஜிஎஸ்டி வந்து 3 வகைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம். அதாவது எஸ்பிஎல்பி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. சரிங்களா? சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. சரிங்களா? அடுத்து பாருங்க, மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு. சரிங்களா? மக்கள் தொகை வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு கேட்டா 1921. சரிங்களா? மக்கள் தொகை வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு கேட்டா 1921. மக்கள் தொகை வந்து சிறு பிளவாண்டு. அதாவது மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாச்சு. அப்பவும் மக்கள் தொகை கம்மியான 1951ல வந்து சிறு பிளவாண்டு. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. சரிங்களா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னா, மக்கள் தொகை கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்போ வந்து 1961 மக்கள் தொகை வெடிப்பாண்டு. மக்கள் தொகை மாறுதல்னு கேட்டா 2014. சாரி 2011. சரிங்களா? இத பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து ஆப்ஷன் வந்து டி தான் சரியான பதில். இதுல வந்து பாத்தீங்கன்னா, கீழ்க்கண்டச்சு சரியான இணை அல்ல. அப்ப சரியான இணை அல்லன்னு கேட்டிருக்காங்க. மோனோசோமி மோனோசோமி வந்து 2n-2 சரிங்களா? 2n-2ன்னு இருக்கு. ட்ரைசோமின்னா 2n+1ன்னு இருக்கு. டெட்ரோசோமி அப்படின்னா 2n+2 சரிங்களா? அது வந்து நல்லிசோமின்னா 2n+3. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் இதுல வந்து சரியான இணை இல்ல. சரிங்களா? அதாவது இதுவும் சரியான இணை இல்ல. அப்ப இது 2ம் ட்ரைசோமினா 2n+1, டெட்ரோசோமினா 2n+2. இது 2ம் சரியா இருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் வந்து சரியான இணை இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, 1ம் 4ம் சரியான இணை இல்ல. அதாவது இதுல வந்து சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி தான் இதுல சரியான பதில். அடுத்து பாருங்க, கீழ்க்கண்டவற்றில் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? அதாவது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எதுன்னு கேட்டா யூரியா தான். உரங்கள் சம்பந்தமா கொஸ்டின் அடிக்கடி கொஸ்டின் இல்லாம இருக்காது. யூரியா வந்து நைட்ரஜனை பெற்றின உரம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் வந்து ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து தருவது என்னன்னு கேட்டா சோடியம் மெட்ரா அலுமினியம் பிளஸ் ஹைட்ரஜன். சரிங்களா? சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் இதை தருது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் கேட்டா 2.5 கிலோகிராம். சரிங்களா? மீட்டர் வினாடி எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக. அதன் திசை வேகம் 0.5 மீட்டர் வினாடி. சரிங்களா? அதுதான் ஆப்ஷன் சி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில். அடுத்து ஒரு 109வது கொஸ்டின் பாருங்க. பை மின்தடை கொண்ட மின் சுழற்சி ஒரு மின் மூலத்தில் இணைக்கப்படுகிறது. 6A மின்னோட்டமானது அந்த சுழற்சி வழியாக பாய்ந்து எனில் 5 நிமிடத்தில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காணுக. வெப்பத்தின் அளவு கேட்டா 54,000. சரிங்களா? 54,000 ஜே. சரிங்களா? இதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, இந்திய ராணுவத்தில் முதலா பெண் ராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டாருன்னு கேட்டா எந்த ஆண்டுன்னு கேட்டா மே மாசம் 2021. மே மாசம் 2021ல தான் இந்திய ராணுவத்தில் முதலா பெண் ராணுவ போலீசார் சேர்க்கப்பட்டாங்க. இந்தியாவில் தேசிய மலர் தாமரை தாவர ரீதியாக டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தாவர ரீதியாக தாமரை எப்படின்னு சொன்னா நெலம்போ நியூ சிப்பாரா. சரிங்களா? இதான் வந்து ஆப்ஷன் பி தான் இதுல வந்து கரெக்டா நெலம்போ நியூ சிப்பாரா அப்படின்னு அழைக்காங்க. சரிங்களா? இந்தியாவின்
அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் வழங்குவது என்னன்னு கேட்டா, இந்தியாவில் அரசியல் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்குவது யாருன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் வந்து அரசியல் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் வழங்கும். மாநிலவையில ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர் நியமனம் செய்யணும்னா 12 பேர். மாநிலவையில குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் உறுப்பினர் எத்தனை 12 பேர். சரிங்களா? வரலாற்று முந்தைய காலத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் கேட்டா என்னது? நம்ம வந்து தாமிரம் தான். அதாவது செம்பு தான் வந்து வரலாற்று முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். துங்கபத்ரா நிதி திட்டத்தில் பயனடையும் மாநிலங்கள். சரிங்களா? துங்கபத்ரா திட்டத்தில் பயனடையும் மாநிலம் ஆந்திராவும் கர்நாடகம் தான் இதுல வந்து பயனடையும் மாநிலங்கள். பவன்கான்ஸ் வானுலகு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கன்னு கேட்டா புதுடெல்லி. பவன்கான்ஸ் வானுலகு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையகம் கேட்டா புதுடெல்லி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்தில் சரியா பொறுத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஹரப்பா எங்க இருக்குன்னு கேட்டா பஞ்சாப். சரி, ஹரப்பா எங்க இருக்குன்னா பால முடியுது, அப்போ பஞ்சாப்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷனை ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. மோஞ்சதரோனா சிந்து. சரிங்களா? மோஞ்சதரோனா சிந்து. காளிபங்கன் அப்படி கேட்டா என்னது? காளிபங்கன் வந்து ராஜஸ்தான். காளிபங்கன் எங்க இருக்குன்றா ராஜஸ்தான். லோத்தால் எங்கன்னு கேட்டா நம்ம கப்பல் கட்டும் தளம் இதெல்லாம் படிச்சிருக்கோம், குஜராத்தில் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் யாருடைய சகோதரன் கேட்டா உமாயூனோட சகோதரர்கள். சரிங்களா? உமாயூனோட சகோதரர்கள் தான் காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். சரிங்களா? அடுத்து வந்து 19வது கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு கேட்டா ஐகோல் கல்வெட்டு. இரண்டாம் புலிகேசியோட வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு கேட்டா ஐகோல் கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசியோட வெற்றியை வச்சு விவரிக்கும் கல்வெட்டு. சரிங்களா? காக்காசாய்டு என்பவர்கள் யார்கள்? இது என்ன இனத்தவர்கள்? காக்காசாய்டு என்பவர்கள் ஒரு ஐரோப்பியர் இனத்தவர்கள். காக்காசாய்டு என்பவர்கள் வந்து ஒரு ஐரோப்பிய இனத்தவர்கள். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரையும் சேர்க்கப்பட்ட ஆண்டு வந்து 1976. சரிங்களா? 1976 தான் சமய சார்பின்மை. 42வது சட்ட திருத்தம்னா 1976. சரிங்களா? 44ன்னு கேட்டோம்னா 1978. 42வது சட்ட திருத்தம் சின்ன குட்டி அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட்கட் வேணும்னா 4 2 கூட்டினா 6 வரும். இதுதான் இதுல ஷார்ட்கட். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி கூறுகிறது? அதாவது குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு கேட்டா பிரிவு 2. அந்த ஆர்டிகல் கேட்டா 5 to 11. சரிங்களா? இதுல வந்து பி தான் சரியான பதில். தவறான கூற்றினை காட்டுக. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள். அதாவது இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது சரியான இதுதான். அடுத்து பாருங்க, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் தகுதியில் வந்து இந்த குடியரசுத் தலைவர் போட்டியிட இந்திய குடிமகனாக இருக்கணும். கரெக்டு. அது 40 வயது பூர்த்தி அடைந்தாலும் இருக்கும். இது 40 கிடையாதுங்க. இதுல வந்து 35. அப்போ இது வந்து தப்பு. அடுத்து நடுவண் அரசியலோ அல்லது மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. இது கரெக்ட் தான். சரிங்களா? மக்களவை உறுப்பினராக தகுதியில் பெற்றிருக்கோம். இதுவும் கரெக்ட் தான். அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூற்று. அப்போ வந்து 40 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. 40 வயசு வராது. அவரோட வயசு வந்து கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பெண்களை வந்து ஒரு பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்துக்கும் ஆணினத்துக்கு இழைக்கும் ஒரு அநீதியாகும் என்று கூறிய யாருன்னா மகாத்மா காந்தி. இந்த கூற்றை சொல்ல யாருன்னா மகாத்மா காந்தி தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு. மேக்ஸ் கொஸ்டின் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? ஹிந்தி வீடியோ போடுறேன். நேரங்கள் இல்லை மேக்ஸ் எடுக்கிறதுக்கு, அதனால தான் போட முடியல. ஆனால் மேக்ஸ் கொஸ்டின் வீடியோ கூடிய செய்தியில் போடுறேன். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றுன்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்றுனா சுதேசி இயக்கம் யார் தலைமையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுன்னா வ.உ. சிதம்பரனார் தலைமையில தான் தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கம் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. சரிங்களா? 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பகத் சிங்கோட தாயார் பேர். பகத் சிங்கோட தாயார் பேர் வந்து வித்யாவதி. வித்யாவதிங்கிறது பகத் சிங்கோட தாயார் பேர். அடுத்து பாருங்க, இன்னொரு கொஸ்டின்.
27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசத் தலைவர் யார்? 1964ல் யார் இறந்துருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அவர் ஜவஹர்லால் நேரு தான் 1964ல் இறந்துருப்பாங்க. பொறுத்துக கேட்டுங்களா? திராவிடன் இல்லம். சரிங்களா? திராவிடன் இல்லம் கேட்டால் நடேசனார். திராவிடம் இல்லைன்னு கேட்டால் நடேசனார். தொழிலாளன் பத்திரிகை தொடங்கின யாருன்னா சிங்காரவேலன். தனித்தமிழ் இயக்கம் கேட்டால் மறைமலை அடிகளார். ஜீவித சரித சுரக்கம் கேட்டால் ரெட்டமலை. சரிங்களா? ரெட்டமலை சீனிவாசன் தான் இதில் சரியான இது. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மண்ணிற்கு எல்லாம் இனிது எது? சரிங்களா? தம்மின் தம் மக்கள் அறுவடையாரத்தெல்லாம் மண்ணிற்கெல்லாம் இனிது. சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோட ஒப்பிடுகிறார்னா ஊரின் நடுவே வந்து சான்றோரோடு பெருந்தகையார் தான் இதில் சரியான பதில். பெருந்தகையார் தான் இதில் வந்து ஊரின் நடுவே வளர்ந்து வரும் மரத்தை வள்ளுவர் யாரோ ஒப்பினா பெருந்தகையார். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? சரிங்களா? எந்த இணை வந்து தவறானது? இளஞ்சென்னி செங்குட்டுவன், மாங்குளம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு. இது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, இது கரெக்டு தான். சரிங்களா? பட்டினப்பாளையின் ஆசிரியர் வந்து உருத்திர கண்ணனார். திதியன் கேட்டால் வேலூர் குல சிற்றரசன். இதில் வந்து இளஞ்சென்னிங்கிறது செங்குட்டுவன் கிடையாது. சரிங்களா? செங்குட்டுவன் இதில் தவறான பதில். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதில் வந்து கரெக்டானது. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் வளர்ச்சி எதுன்னு கேட்டால் கோல் கிளர்ச்சி. அதாவது கோல் கிளர்ச்சி தான் எங்கே நடந்து போச்சுன்னா சோட்டா நாக்பூர் பகுதியில் நடைபெற்றது. சரிங்களா? கோல் கிளர்ச்சி எங்கே நடைபெற்றுனா சோட்டா நாக்பூர் பகுதியில் நடைபெற்றது. அடுத்து பாருங்க, கேப்டன் லட்சுமி சேகல் எங்கே பிறந்தான்னு கேட்டால் சென்னை. சரிங்களா? லட்சுமின்னு அந்த வேடை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். லட்சுமி சேகலுங்க தான் சென்னையில். அடுத்து, ஒருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்னன்னா பிறர் பொருளை விரும்பக்கூடாது. பிறர் பொருளை விரும்பான்மை என்பது ஒருத்தரோட செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி. சரிதான்? அடுத்து பாருங்க, சதி நடைமுறை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த சதி என்னும் நடைமுறை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். ரெண்டாவது பாருங்க, இந்த நடவடிக்கை மொழிக்க வில்லியம் பெண்டிக்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1929 அறிவிக்கப்பட்டது. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அதாவது 1, 2, 3 இது மூணுமே கரெக்டு தான். சரிங்களா? இதில் வந்து 2713 அரசு டேஸ் உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அளித்தது. இது வந்து நடுத்தர பள்ளி. சரிங்களா? நடுத்தர பள்ளிகளுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கணினி வழங்கன்ட்டு. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றி தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க. அது வந்து 4 காலங்களில் பிரிக்கப்பட்டது. சரிங்களா? 4 காலங்களால் பிரிக்கப்பட்டது. 1845 சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேஜை தொடங்கப்பட்டது. இது மக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து தவறான கூற்று கேட்டிருக்காங்க. சரிங்க? இதில் வந்து ஆப்ஷன் 2 தான் தவறான கூற்று. அதாவது இது வந்து தவறான கூற்று. சரிங்களா? இது வந்து சர் சார்லஸ் வுட்னாலே 1854 வரும். சரிங்களா? இதில் வந்து தவறான பதில் 2 தான். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கருப்பிட. காப்பி உற்பத்தியில் அதிக பரப்பளவில் கர்நாடக மாநிலம் அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடத்தை உள்ளது. மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே காப்பி பயிரிடப்படுகிறது. தேயிலை பயிரிடும் பரப்பு உற்பத்தியில் இந்தியாவின் அசாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ம் 3ம் சரியான பதில், 2 வந்து தவறான பதில். மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காப்பி பயிரிடப்படுறதுங்கிறது தவறான பதில். இதுல வந்து ஆப்ஷன் 2ங்கிறது தவறானது. மற்ற 2ம் சரி. சரிங்களா? நம்ம இதுல என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றினை கேட்டிருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் மற்றும் தலைப்பில் பொருந்தாத வச்சு வாக்கியத்தை தேர்ந்த. இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் இங்காங்க. ஆமா, இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் தான் அப்படிங்காங்க. தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. வேகமாக 3வது பாருங்க, இந்தியா வந்து வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. கரெக்டு தான். வேகமாக வளரும் சேவைத்துறை. இதில் வந்து தொழில்துறைக்கு மட்டும் முக்கிய பங்கு வகிக்கல. சரிங்களா? இதில் வந்து இதுதான் தப்பு. நம்ம இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்திய பொருளாதார கேட்டால் தொழில்துறைக்கு மட்டும் முக்கிய பங்கு வகிக்கல, விவசாயத்துறைக்கும் எல்லாம் பங்கு வைக்காங்க. சரிங்களா? அதில் வந்து
2வது வந்து தவறான பதில். தற்கால வேலைவாய்ப்பை போக்குகளாக்குன. பகுதி நேர வேலைவாய்ப்பின் ஒரு வளர்ச்சியா இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு, முழு வேலைவாய்ப்பு நிலை. நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களை பயன்படுத்தல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவனான்னு கேட்டா, இதுல வந்து 1, 2, 4 இதுதான் சரியான இது. முழு வேலைவாய்ப்பு நிலைங்கிறது சரியான இது கிடையாது. சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். நோய் காரணியான போர்ட்டோடெல்லா பெர்டுஸ் சுவாச குழாயில் பகுதியை பாதித்து டேஸ் நோயை ஏற்படுத்தி கேட்டா என்னது? என்னன்னா கக்குவான் இருமல் வந்து ஏற்படுத்தியது. இதெல்லாம் 9th சயின்ஸ் புக்ல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கீழ்காணும் விலங்குகள் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளான இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுதுன்னு கேட்டா கிரிட்டினேரியா கிரானுலோசா. சரிங்களா? இதை வந்து இரத்த பொருட்களை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த உமிழ்நீரிலிருந்து தான், இந்த உயிரினத்திலிருந்து. அடுத்து பாருங்க, டேஸ் ஒளிக்கதிர்களை மின் துண்டல் மாற்றி அவற்றை பார்வை நரம்பு வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியிடம் விழித்திரை. சரிங்களா? இதுல வந்து விழித்திரை தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, கரும்பு சர்க்கரையானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது. கரும்பு சர்க்கரையானது கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். சரிங்களா? இந்த 3 இதான் வந்து சரியான பதில். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து தனிமங்களால் ஆனதுங்காங்க. கீழ் கொடுக்கப்பட்ட அளவிடும் கருவிகளை அளவிடக்கூடிய இயற்பியல் பண்போட பொறுத்துக. சரிங்களா? அதாவது ஹெட்ரோமானி வந்து எதுன்னு கேட்டாங்க வந்து ஹெட்ரோமானி வந்து திரவத்தின் ஒப்படத்தை அளக்க வந்து ஹெட்ரோமானி. 2வது வந்து சாக்ரோமானி என்னது கேட்டு சர்க்கரை நடத்தை வந்து அளவிட சாக்ரோமானி. லாக்டோமானின்னு கேட்டால் பாலின் நடத்தி வந்து லாக்டோமானி. சரிங்களா? மதுமானிங்கிறது சாராயத்தின் நடத்தி. சாராயத்தை இடத்துக்கு வந்து நடத்தி வந்து மதுபானி. இதை நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு அடிச்சிடலாம். சரிங்களா? காரகோரம் கணவாய். சரிங்களா? ஒவ்வொரு கணவாய்கள் அந்த எந்த இடத்துல இருக்குங்கிறத. காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து காரகோரம் கணவாய் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா காவும் காஷ்மீர் உள்ள காவும் கரெக்டாக இருக்கும். இதை விட நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்துடலாம். சரிங்களா? காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜோசில்லா கணவாய் எங்க இருக்குன்னு கேட்டால் வந்து இமாச்சல பிரதேசில் வந்து ஜோசிலா கணவாய். பொமிடிலா கணவாய் கேட்டால் அருணாச்சல பிரதேசில் நாதுல்லா கணவாய் வந்து சிக்கிம். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். மோர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்டா குஜராத்ல தான் இந்த பாலம் இருக்கு. சரிங்களா? முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயரிடம் PM போஷன் என்பதுதான் முந்தைய மதிய உணவு திட்டத்தோட வேறு பேர். 2022 நோபல் பரிசினை இயற்பியலுக்கான வென்றவர் குவாண்டம் தொலைத்தாங்கி நடைமுறை செய்து காட்டியவர் யாருன்னு கேட்டா ஆண்டன். சரிங்களா? ஆண்டன் சலிங்கர். இதான் வந்து சரியான பதில். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 2023 கொஸ்டின் இங்கே 22 உள்ளது கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2022 நோபல் பரிசு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து ஆண்டன் சலிங்கர். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவில் மேற்கு கடற்கரை பகுதியில் அதிக மழை பெறுகிறது. இந்த பகுதியின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால பெரும்பாலும் கூற்று காரணம் சரியாக தான் இருக்கும். ஒரு சில மட்டும்தான் கூற்று காரணம் தப்பாக இருக்கும். இதில் வந்து கூற்று காரணம் சரி விளக்குகிறதுன்னு வருது. சரிங்களா? பின்வரும் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன வனவிலங்கு சரணாலயம் தான்? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனை இடத்துல வந்திருக்குன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்தியா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது? 7வது இடம். சரிங்களா? காப்பி உற்பத்தியில் நம்ம வந்து இந்தியா உள்ள மாநிலங்கள்ல கேட்டால் கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட். காப்பி உற்பத்தியில் கர்நாடகா. ஒரு பொறுத்த கொஸ்டின் பார்த்து பார்ப்போம். சரிங்களா?
விடை தருக. எழுதியவர் இலக்கிய படைப்பு. சரிங்களா? யார் யார் என்ன பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தன் வர்த்தினி, தன் வந்தினி, அது என்ன பாடல் எழுதினாங்கன்னா ஆயுர்வேதா. ஆயுர்வேதா யாருன்னு கேட்டா தன்வர்த்தினி. சரிங்களா? இது வந்து தன்வர்த்தினி. 2வது வராக மிகிரா. வராக மிகிரா என்கிட்ட பிரகத் சம்கிருதா. சம்கிருதா இருந்து யாருன்னா வராக மிகிரா. ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் யாருன்னா சூரிய சித்தாந்தா. அமரசிம்ஹர் அமரகோஷா. இந்த அமரசிம்ஹர் அந்த வார்த்தை கூட ஒண்ணு போல வருது. இது கூட ஆப்ஷனா வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்பரின் சமண மதத்தின் பேர் என்ன? தர்மசேனர். அப்பரோட சமண மதத்தின் பேர் வந்து தர்மசேனர். சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றுன்னு கேட்டா சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றுன்னு கேட்டா அஸ்ஸாம் மாநிலத்துல. சரியா? அஸ்ஸாம் மாநிலத்துல தான் சத்ரியா நடனம் வந்து புகழ்பெற்றது. ஏன்னா நடனங்கள் பற்றி இது வந்து என்ன கேட்டேன்னா நம்ம வந்து 6th புக்ல கிடக்கு. சரிங்களா? 6th ஜிகே புக்ல கிடக்கு. சச்சினிதா சின்ஹா பற்றி சரியான குச்சை தேர்ந்தெடுக்க. இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சபையின் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இச்சபையின் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தார். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். சச்சினிதா வந்து மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவர் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒண்ணு மட்டும். எவ்வகை உறவு மத்திய மாநில அரசுக்கு இடையான உள்ள இல்லைன்னு கேட்டா மத்திய மாநில அரசுக்கான உறவு இல்லைன்னு கேட்டா பொது வகை உறவுங்கிறது மத்திய மாநில அரசுக்கு உறவான கிடையாது. சட்டமன்றம் நிர்வாகம் நிதி உறவு இதெல்லாம் வந்து மத்திய மாநில அரசுக்கான உறவு வந்து இருக்கு. கீழ்கண்டவற்றில் ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்ல இதர மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொடுத்தா மக்களவை சபாநாயகர். இந்த சபாநாயகர் தான் ஒரு மசோதா வந்து நிதி மசோதா அது சாதாரண மசோதா தெரிவிக்கும் அதிகாரம் உடையவர். சரிங்களா? இது 10th பாலிட்டி புக்ல எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க ஒரு கூற்று காரணம் கேட்டேன். புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியுடன் பெற முயன்றார். மராத்தியரோடு ஏற்கனவே தொடர்பில் இருந்த போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியவில்லை. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். அதாவது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். சரி, ஆனா காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. இது வந்து இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க ராம்சே மெக்னால்டு வழங்கிய வகுப்பாறு ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். அதாவது டோமினேசியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக. இது வந்து எதுக்குன்னு கேட்டா ஆப்ஷன் ஏ வந்து சரி. ஆனா காரணம் வந்து தப்புங்காங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. 1578ல கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பேர் என்ன? தமிழ் புத்தகத்தின் பேர் வந்து தம்பி பிரான் வணக்கம். சரிங்களா? 10th நேஷனல் மூவ்மெண்ட்ல இந்த கொஸ்டின் கிடக்கு. 1578ல கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பேர் வந்து தம்பி பிரான் வணக்கம். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாரோட ஒப்பிட்டுகிறார்னா யாரை சொல்றான்? பாவிங்காங்க. அதாவது தகாத செயல்படும் தவக்கோலத்தில் உள்ளவரை வள்ளுவர் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றா பாவி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதை கூறுகிறான்? யாழை விட இனிமையோட மழலையோட சொல், அதாவது குழந்தையோட வார்த்தை வந்து யாழை விட இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. எவற்றை உடையவன் ஆள்பவர் இது போற்றப்படுகிறார். சரிங்களா? அதாவது படை, குடி, சூழு, அமைச்சு, நட்பு, அரண். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் 1, 2 மட்டும் தான் சரி. இதில் இந்த 2 இருக்கிறவன் வந்து ஆள்பவரின் தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுல வந்து பி தான் சரியான பதில். நாமம் கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிட்டார்? காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 வந்து எடுக்கும் நோய்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க 8 தொகையும் 10 பட்டம் ஏறத்தாழ டேஸ் பாடலை கொண்ட இலக்கியம் காட்டு 2400 பாடல் கொண்டது. இது பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் கிடையாது, ஜிகே கொஸ்டின் தான். அதிநவன வசதியுடன் கூடிய ரயில்கள் அடிமையா இருப்பட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது. இது வந்து அன்னி பெசன்ட் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் வந்து இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களாக வட்ட மேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் கொடுத்தவர் யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். சரிங்களா? இது டி.எம். நாயர், எம்.சி. ராஜா, பண்டித ஹரிதாசன் இதெல்லாம் வரல. ஏன்னா இதுல வட்ட மேஜை மாநாடு கலந்துகிட்ட ஒரு ஆளுன்னு கேட்டா இதுல இந்த ஆப்ஷன்ல கலந்துக்கிட்டேன்னா ரெட்டமலை சீனிவாசன் இதுல கலந்துருப்பாங்க. அவங்க தான் குரல் கொடுத்தாங்க. சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 14. சரிங்களா? இது பெல்லி மிஸ்டேக் கிடக்கு. சாரதான்னு வரும். சரிங்களா?
சாரதா சட்டத்தின்படி பெண்களின் வயது வந்து 16. இதெல்லாம் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பார்த்து வச்சுக்கங்க. அதனால தான் ஜிகே கொஸ்டின் பார்க்கணுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின விட கேட்க இன்னும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய மனிதுரிமை பேரறிக்கையின்படி ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் கேட்டா பாரிஸ். பாரிஸ்ல தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. காவலன் SOS செயலி எந்த அரசு அறிமுகப்படுத்துதுன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த இதை அறிமுகப்படுத்துது. இது வந்து 9th பாலிட்டில இருக்கு. சரிங்களா? 9th பாலிட்டில இந்த புக்கு இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. பார்த்துக்கோங்க. காவலன் SOS செயலி. தமிழ்நாட்டின் நிலக்கடல் உற்பத்தியில் அளவு என்னன்னு கேட்டானா கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்கள். சரிங்களா? 7 லட்சம் டன்னு வந்து தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தி பண்றாங்க. தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தி ஆகும் பொருள் கேட்டா ஒண்ணு வாழை, இன்னொன்னு வந்து தேங்காய். வாழையும் தேங்காயும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது. அபிலாமா மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்விக்காக தனித்துவமான பங்களிப்பை செய்துள்ளன. கூற்று சொல்றாங்க. இடைக்காலம் வந்து பல மத மடங்கள் இடைக்காலத்துல வந்து பல மத மடங்களும் மடாலயங்களும் பல கல்வி வளர்ச்சியாக நிறுவப்பட்டன. இது வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். அதாவது கூற்று சரி, காரணம் வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஜிகே கொஸ்டின் முடிச்சாச்சு. சரிங்களா? ஜிகே கொஸ்டின் முடிச்சாச்சு. நம்ம சேனல்ல டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் சம்பந்தமா சேனல்ல படிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் உங்களுக்கு வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் இதாகும் திருத்தப்படும். அது எங்கேருந்து எப்படி கேட்காங்கன்ட்டு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களின் வட்டமேஜையான குரல் கொடுத்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே எக்ஸாம்களில் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தான் நம்மளை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.